உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியும்ன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் உங்க ராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் பயணிக்க போறாரு. எப்பவுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது கேந்திர ஸ்தானத்துல கிரகங்கள் இருந்தா கண்டிப்பா எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதுவும் முக்கியமா அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, கால புருஷனுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் உச்ச பலம் பெறுகிறார். அதனால ராசிக்கு 10ஆம் இடத்துல வரக்கூடிய செவ்வாய் கண்டிப்பா அந்த உச்ச பலனை கொடுப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பா செய்வார். ஏன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், போராட்டம், அது முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கடன் பிரச்சனை, மிகப்பெரிய தொழில் இல்லாத ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே நடந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு வரீங்க. அந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் வர இருக்க போது. காரணம் கேட்டீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் தொழில்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்தே தீரும். இப்ப நிறைய பேர் தொழில என்ன பேசுவாங்கன்னா, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, பழைய மாதிரி பிசினஸ் இல்லை, அது எப்பவுமே பொய். எல்லா காலகட்டத்திலையும் எல்லாருக்கும் பிசினஸ் இல்லாமலாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு சில பேருக்கு பிசினஸ் வருது, சில பேருக்கு வரல. அந்த மாதிரி ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் தனுசு ராசி என்பவர்களுக்கு தொழில வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தொழில வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய, தொழில போட்டிகளை தவிர்த்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து கொடுக்க போறாரு. அதனால தொழில் பெரிய லெவல்ல நடக்கும், தொழில வளர்ச்சி இருக்கும், அதனால பண வரவுகள் வரும், அதனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 47 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னேஷன், ஒரு வருமானம், அது மட்டும் இல்லாம இந்த 47 நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்களால அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ப்ரொமோஷன், ஒரு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியா உண்டு. அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, வேலையே எனக்கு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார், நான் அப்ளை பண்ணேன் எனக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை, அதே போல வேலை மாற்றம், இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல இருந்து செயல்படுத்த போறாரு.
அது மட்டும் இல்லாம இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த போட்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன கேட்டீங்கன்னா, எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல வேற ஏதாவது வெளிநாடு போறதுக்கு ஏதாவது ஒரு ஜிஆர்இ, டோஃபல் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல வருது, கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். அதன் மூலமாக உங்களுடைய குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையாக உங்க 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தமான லாபங்கள் உண்டு. சொத்து வாங்கலாம், சொத்து விற்கலாம், வீடு வாங்கலாம், வீடு விற்கலாம், வண்டி வாகன சுகம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மாவுடைய அனுகூலம் கிடைக்கும். அம்மா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அம்மாவுடைய சொத்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு வரும். சொத்து சம்பந்தமான தகராறு ஒரு முடிவுக்கு வரும். அதுல ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்குன்னா நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல செவ்வாய் 8ஆம் பார்வையா ஒரு ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. 5ஆம் இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் காதல்ல தோல்வி அடைந்தவர்களுக்கு காதல்ல வெற்றி, பிரேக்கப் ஆனவங்களுக்கு ஒரு ரீயூனியன், அதே மாதிரி காதல் வீட்டுல சொல்லி நடக்காதவங்களுக்கு இப்ப உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்கவங்களே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நடக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா நடைபெறுவதற்கான வாய்ப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது பூர்வீக சொத்து சம்பந்தமான இருக்கக்கூடிய சிக்கல்கள், அதுல இருக்கக்கூடிய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு நிவர்த்தி. அதே போல 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால பூர்வீக சொத்துல போய் வீடு கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, பூர்வீக சொத்து வித்து அதன் மூலமாக வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, பூர்வீக சொத்து உங்களுக்கே ஃபுல்லாவே கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை, உங்க அக்கா தங்கச்சி யாரா விட்டுட்டு தம்பி நீ எடுத்துக்குப்பான்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல இந்த 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அடுத்த 47 நாட்களை கண்டிப்பா ஒரு வீடு மாற்றம் உறுதியா இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்றீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பிளான் பண்ணுங்க. அந்த வீடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வீடா இருக்கும். ஆபீஸ் ஏதாவது மாத்திர மாதிரினா இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுங்க. ஆபீஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், பிசினஸ்ல குரோத்தை கொடுக்கும், கஸ்டமருடைய கான்டாக்ட்ஸ் அதிகப்படுத்தும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கனால வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு பட்டங்கள், பதவிகள், வெளிநாட்டுல இருக்கவங்க இந்தியா வந்து உங்களுடைய அம்மா அப்பாவை பார்க்கக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு வெகுமதி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையால சில கோர்ட்டு கேஸ் வம்பா வழக்கெல்லாம் போயிட்டு இருக்கும். அதே போல குழந்தைகளால ஏதாவது ஒரு அவமானங்கள் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி, இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. மாணவ செல்வங்கள் நிறைய பேர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பாத்தீங்கன்னா லோனே கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா யார் மூலியமா ரெக்கமெண்டேஷன் மூலியமா ஒரு லோன் கொலாட்ரல் இல்லாம கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அது கிடைச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, வெளிநாடு போய் ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கலாம், இல்ல டாக்டருக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அந்த மாதிரி முயற்சிகள்ல ஈடுபடுவது மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு தசம கேந்திரம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். தனுசு ராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராசியா மாறிடுச்சு. நிறைய மாற்றங்கள் நடக்குது. இன்னும் உங்களுக்கு எதுவுமே மாறல, நான் அப்படியே தான் சார் இருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம், ஏதோ ஒரு கர்மா இருக்குன்னு அர்த்தம். ஒரு சோழி பிரசனம் பார்த்துக்கிறது, உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொள்வது மிக மிக சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும்.
உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுன மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க. அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.